குட் ஈவினிங் டு ஆல். ஒலிம்பியா ஐஸ் அகாடமி சார்பாக டே ஷீட் ப்ரோக்ராமில் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு தொடர்பான 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. டெஸ்ட் நம்பர் 7, டேட் வந்து இன்றைக்கி 4/6/2025, காலையில் எழுதாமல் இன்றைக்கி நைட்டு எழுத போது சின்ன வேலையாக இருந்ததுனால. ஸோ வந்து டே ஷீட்டை பொறுத்தவரையும் நிச்சயமாக அப்கமிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் நம்ம 2020 கொஸ்டின்ஸை தினசரியாக பார்த்து வருகிறோம். இந்த டே ஷீட் ப்ரோக்ராமில் ஆல்ரெடி 6 மாடல் எக்ஸாம்ஸ் 20 கேள்வி 6/2/12 120 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய இலக்கு எல்லாமே 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெற்று மிகச்சிறந்த இடத்துல வந்து அமைய வேண்டும். அதுதான் வந்து நம்முடைய ஒரே லட்சிய இலக்காக கொண்டு பயணிச்சிருக்கிறோம். அந்த வகையில் நம்ம தினசரியாக இந்த டே ஷீட் ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி மறக்காமல் டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துருங்க, ரொம்ப முக்கியமானது. முதல் கேள்வி, இண்டிகோ கழகம் ஏற்பட்ட ஆண்டு. இண்டிகோ கழகம் எப்போ ஏற்பட்டதுன்னா 1859 to 1860. சப்போஸ் இங்கே வந்து இண்டிகோ கழகத்தை பொறுத்தவரையும் 1859 தரம் 1860 தந்தது, அதான் ரைட்டானது. எப்போவுமே இந்த மாதிரி 1859 to 16 வந்திருந்தாவே அதுக்கு சரியானது வந்து 1860 தான், கம்ப்ளீட் ஆகிற ஆண்டு தான். இப்போ இண்டிகோ கழகம் ஏற்பட்ட ஆண்டு 1859 to 1860. கேள்வி 2, மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யார்? மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை. கேள்வி 3, பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு. பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. பொது கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1823. கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றில் 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. அந்த ஒரு கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 1818 கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கம் என்ற கட்டுரை எழுதியவர் ராஜாராம் மோகன் ராய். ஸோ ராஜாராம் மோகன் ராய் வந்து சதியன் உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு எதிராக போராடி இருப்பார். அதன் அடிப்படையில் சதி ஒழிப்பு ஏற்பட்டிருக்கும். 1818 கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கம் என்ற கட்டுரை எழுதியிருப்பார் ராஜாராம் மோகன் ராய். மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. என்ன தவறுன்றதை பார்க்கலாம். 1834 மெக்காலே இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை வெளியிட்டார். மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லிட்டு மெக்காலே பிரபு 1835 தான் வெளியிட்டிருப்பார தவிர 1834 கிடையாது. ஸோ அங்கே தவறானது ஆப்ஷன் ஏ தவறாக இருக்குது. பி, நவீன இந்தியாவின் விடிவெள்ளி நேரு கிடையாது. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய் தான் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார். தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பது பிரார்த்தனை சமாஜத்தின் அடிப்படை தத்துவமா? கிடையாது, பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம். ராஜாராம் மோகன் ராய் தொடங்கிய பிரம்ம சமாஜம் தான் தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி என்பது பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவமாக இருக்கும். அப்போ டி ஆப்ஷனும் தவறாக இருக்குது. கேள்வி 5, சரியான இணையை தேர்வு செய்க. 1, விவசாயிகள் இயக்கம் அல்லது இசாதாரி முறை அல்லது பண்ணை திட்டத்தை யார் தொடங்கியிருப்பார்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தொடங்கியிருப்பார். விவசாயிகள் இயக்கம் அல்லது இசாதாரி முறை அல்லது பண்ணை திட்டம் வாரன் ஹேஸ்டிங்ஸ். முதல் கூற்று சரி. நிரந்தர நிலவரி முறையை கொண்டு வந்தது காரன் வாலிஸ் 1793 கொண்டு வந்திருப்பார். ரைத்துவாரி முறையை கொண்டு வந்து சர் தாமஸ் முறை 1820 கொண்டு வந்திருப்பார். மகள்வாரி முறை வந்து வில்லியம் பெண்டிங்கும் வருவார். இங்கே வந்து மகள்வாரி முறையை கொண்டு வந்து ஓல்டு மெக்கன்சி அவருடைய தத்துவத்தின் அடிப்படையில் தான் மகள்வாரி முறையை செயல்படுத்தியிருப்பாங்க. வில்லியம் பெண்டிங் பிறகு மகள்வாரிக்கு மெயின் முக்கிய காரணமாக இருந்திருப்பார். ஓல்டு மெக்கன்சி வில்லியம் பெண்டிங் வந்திருப்பார். இங்கே 4 இணைகளுமே சரியாக உள்ளன. கேள்வி 6, தற்கால இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? தற்கால இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் சுவாமி விவேகானந்தர். கேள்வி 7, பின்வரும் இணைகளில் சரியானது எது? பின்வரும் இணைகள் 3 இணைகள் இருக்குது. இந்த 3 இணைகள் எது சரின்னு பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் சரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் சரோஜினி நாயுடு சரி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் முஸ்லீம் தலைவர் பக்ருதீன் தியாப்ஜி. ஸோ முதல் 3 கூற்றுமே சரியாக இருக்குது. கேள்வி 8, இந்திய தேசிய எழுச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசிய எழுச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பால கங்காதர திலகர். கேள்வி 9, எந்த பேரெழுச்சி இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் ஆகும்? எந்த பேரெழுச்சி இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள்னா 1857 ஆண்டு நடந்த பெரும்புரட்சி தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்புரட்சி தான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் ஆகும். கேள்வி 10, ராஜாராம் மோகன் வங்கமொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதியை வெளியிட்ட ஆண்டு. ராஜாராம் மோகன் ராய் மீரத்துலபக் சம்பத் கௌமுகி என்ற 2 பத்திரிகை வெளியிட்டிருப்பார். இந்த சம்பத் கௌமுகி என்பது வங்கமொழி பத்திரிகை. இதை வெளியிட்ட ஆண்டு 1821.
கேள்வி 11 தவறான இணையை தேர்வு செய்க. இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய தண்டனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1870 சரி. பிராந்திய மொழி சட்டம் அல்லது பத்திரிகை தடை சட்டம் சொல்ல 1878 சரி. சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லலாம் MNA. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 தொடங்கியிருப்பாங்க சரி. சென்னை மகாஜன சங்கம் 1885 தந்திருக்காங்க. சென்னை மகாஜன சங்கம் வந்து 1884 தொடங்கியிருப்பாங்க. சென்னை மகாஜன சபை மகாஜன சங்கம் 1884 1885 கிடையாது. அப்போ தவறான இணை 4வது மட்டும் தவறாக இருக்குது. 4வது இணை மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 12 சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கினாங்கன்னா 1905. சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கினாங்க 1905. கேள்வி 13 சரியான இணையை தேர்வு செய்க. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இந்திய சங்கம் சரியான இணையை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3 கிடையாது. இந்திய சங்கம் 1865 தொடங்கப்பட்டது சரி. கிழக்கிந்திய கழகம் 1866 தொடங்கப்பட்டது சரி. வங்க பிரிவினை 1906 ஆனால் கிடையாது. 1905 தான் வங்க பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அப்போ சரியானது 1 மற்றும் 2 சரியாக இருக்குது. இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866. இது 2 அமைப்பையும் தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி தான் லண்டனில் இந்திய சங்கத்தையும் கிழக்கிந்திய கழகத்தை தொடங்கியிருப்பார். இந்திய சங்கம் 1865, கிழக்கிந்திய கழகம் 1866. வங்க பிரிவினை 1905 நடந்திருக்கும். இங்கே வந்து 1906 தந்திருக்காங்க. அப்போது கேள்வி சரியான இணையை தேர்வு செய்க. 1, 2 சரியாக இருக்குது. கேள்வி 14 அலுவலக ரகசிய சட்டம். அலுவலக ரகசிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. அலுவலக ரகசிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. கேள்வி 15 சரியான இணையை தேர்வு செய்க. விடிவெள்ளி கழகம் சரியான இணை வந்து விடிவெள்ளி கழகம் 1901. விடிவெள்ளி கழகம் டான் சொசைட்டி 1901 தொடங்கினாங்கன்னா கிடையாது தப்பு. விடிவெள்ளி கழகம் 1902 தொடங்கியிருப்பாங்க. டான் சொசைட்டி சதீஷ் சந்திர முகர்ஜியால் தொடங்கப்பட்டது 1902. அப்போ முதல் கூற்று தவறு. 2 கல்விக்கான தேசிய கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905. கல்விக்கான தேசிய கழகம் 1905 தொடங்கினாங்க சரி. வங்காள தேசிய கல்லூரி 1906 தொடங்கப்பட்டது. அப்போ சரியான இணை 2, 3 சரியாக இருக்குது. 1 தவறு. விடிவெள்ளி கழகம் டான் சொசைட்டி 1902 தொடங்கப்பட்டது. சதீஷ் சந்திர முகர்ஜியால் தொடங்கியிருப்பாங்க. கல்விக்கான தேசிய கழகம் 1905. வங்காள தேசிய கல்லூரி தொடங்கப்பட்டது 1906. அப்போ சரியானது 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 16 முதல் சுதேசி கொள்ளை நடைபெற்ற ஆண்டு. முதல் சுதேசி கொள்ளை நடைபெற்ற ஆண்டு 1906 நடந்ததுங்க. முதல் சுதேசி கொள்ளை எங்கே நடந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க. இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1910. இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1910. கேள்வி 18 1915 ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? 1915 ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதுனது யாருன்னா அன்னி பெசன்ட். கேள்வி 19 பசிபிக் பிரதேச அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. லாலா ஹர்தயாலால் தொடங்கப்பட்டதா? பசிபிக் பிரதேச அமைப்பு எப்போ நிறுவனாங்கன்னா 1913 நிறுவியிருப்பாங்க. அமெரிக்காவில் நிறுவியிருப்பாங்க. பசிபிக் பிரதேச அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1913. கேள்வி 20 பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பின்வரும் நிகழ்வுகள் சம்பரான் இயக்கம், கேதா போராட்டம், ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம், சௌரி சௌரா சம்பவம். சம்பரான் இயக்கம்னாவே 1917 நடந்தது. கேதா போராட்டம் 1918. ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 1918. சௌரி சௌரா சம்பவம் 1922. அப்போ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 சரியான கிடையாது. இங்கே கேதா போராட்டமும் ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தமும் வந்து ஒரே ஆண்டு தான் இயர். ஆனால் இதில் எது ஃபஸ்ட்டு நடந்ததுன்னா ஆலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் ஃபஸ்ட்டு நடந்திருக்கும். அப்போ சரியான விடை 1, 3, 2, 4. சம்பரான் இயக்கம் 1917, ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1918 2 வரும். 3வதாக கேதா போராட்டம், 4 சௌரி சௌரா நிகழ்ச்சி, சௌரி சௌரா சம்பவம் 1922. அப்போ சரியான விடை 1, 3, 2, 4. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இந்திய தேசிய வரலாறு, இந்திய விடுதலை போராட்டத்துக்காக பங்காற்றிய பங்களிப்புகளிலிருந்து 20 கேள்விகளை பார்த்துருக்காங்க. நிச்சயமாக இதில் ஒரு கேள்வி கட்டாயம் வந்து அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நமக்கு குறிப்பாக குரூப் 4 அண்ட் குரூப் 2A கட்டாயம் வந்து பயன்பெறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.